இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். இதில் 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் தியானிக்கலாம். இது தாளந்து பற்றிய ஓமை. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனிதன் தன் ஊழியக்காரர்கள் எல்லாம் அழைத்து தன் ஆஸ்திகள் எல்லாம் அவர்கள் வசமாக ஒப்புவித்து போகிறார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போகிறாரு. அந்த 5 தாளந்து வாங்கினவன் போய் என்ன பண்ணுறான், அதை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளத்தை சம்பாதித்து வைக்கிறான். அதே போல் 2 தாளந்து வாங்கினவனும் வேறு 2 தாளத்தை சம்பாதித்து வைக்கிறான். ஆனால் அந்த 1 தாளந்தை வாங்கினவன் போய் அந்த தாளந்து என்ன பண்ணுறான்னா, நிலத்தை தோண்டி புதைத்து தன்னுடைய எஜமானுடைய பணத்தை அவன் புதைத்து வைத்தான்னு பார்க்குறோம். வெகு காலம் சென்ற பிறகு அந்த ஊழியக்காரர் மறுபடியும் திரும்பி வராரு. திரும்பி வந்த அந்த எஜமான் ஊழியக்காரர்களை இடத்துல கணக்கு கேட்குறாரு. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு ஆண்டவரே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீங்க, இதோ நான் அதை 5 வேறு 5 சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி எஜமானுடைய சந்தோஷத்தில் நீயும் பிரவேசின்னு சொல்லி அந்த முதலாவது ஊழியக்காரங்கிட்ட சொல்கிறார். ரெண்டு தாளந்து வாங்கினவனும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த 2 தாளந்தை எனக்கு ஒப்புவித்தீர், அதை வேறு 2 தாளந்தாக நான் சம்பாதித்தேன்னு அவனும் கொடுக்குறான். அப்போ அவனையும், நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னையும் அதிகாரியாக வைப்பேன். அப்போ தேவன் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் ஒரு தாளந்துகளை தேவன் கொடுத்து வைத்திருப்பார். நாம் அந்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் கர்த்தருக்கென்று நாம் அதை பயன்படுத்தி அதை பெருக செய்யணும். அதுதான் இங்கே ஓமையாக சொல்லப்படுது. அப்போ 1 தாளந்தை வாங்கினவனும் என்ன பண்ணுறான், அந்த ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தூற்றாத இடத்துல சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனிதன் என்று நான் அறிவேன்னு சொல்கிறான். அதனால் நான் பயந்து போய் அந்த தாளந்த நிலத்தில் புதைச்சி வச்சுட்டேன், உம்முடையதை வாங்கி கொள்ளோன்னு கொடுக்குறான். உடனே அந்த எஜமானுக்கு கோபம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்றும் தூற்றாத இடத்துல சேர்க்கிறவர் என்றும் அறிந்தாயே, அப்படியானால் நீ இந்த பணத்தை காசுக்கார இடத்துல போட்டு வைத்திருந்தால் கூட இந்த நாளில் அது வட்டியோடு வந்திருக்குமேன்னு சொல்கிறார். அவனிடத்துல இருக்கிற அந்த தாளந்தை வாங்கி 10 தாளந்து உள்ளவனிடத்துல அந்த எஜமான் கொடுக்கிறார். இதுதான் இந்த சம்பவம். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்துலேருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களை இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஆத்துமாக்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக ஈடேற்றி அந்த ஆத்துமாக்களை பெருக பண்ணுகிறவன் இல்லையா, ஆத்துமாவை பெருக பண்ணுகிறவங்க ஞானம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கு இல்லையா. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவங்க ஞானம் உள்ளவங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இருள இவங்களை பிரயோஜனமில்லாத இந்த ஊழியக்காரர்கள் புறம்பாய் உள்ள இந்த இருளிலே தள்ளப்பட்டு போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்குன்னு சொல்கிறாரு. அது எதை குறிக்குதுன்னா, பாதாளத்தை குறிக்குது, நரகத்தை குறிக்குது. அப்போ கர்த்தர் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிற தாளந்துகளை ஊழியங்களை நாம் என்ன பண்ணோம், உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா. அந்த ஆத்துமாக்களை ஈடேற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் எஜமானுடைய சந்தோஷத்திலே நாமும் பிரவேசிக்க முடியும். அதனால் இந்த 1 தாளந்து வைத்தவன் போல நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் வீணாக்காதபடிக்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஆத்துமாக்களாக நீங்களும் இருங்க. அப்போ கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். அந்த நித்திய ராஜ்யத்திலே நம் எஜமானருக்குள்ளாக நாமும் சந்தோஷத்தில் களிப்பில் நாம் இருப்போம் இல்லையா. தேவனை என்றென்றைக்கும் துதித்து மகிமைப்படுத்துகிற அந்த உன்னத ஸ்தானத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் இன்றைக்கி நாம் பொல்லாத ஊழியக்காரனை போல இல்லாமல் அந்த 5 தாளந்தை வாங்கி எப்படி ஒரு 10 தாளந்தை அவன் உருவாக்கினான், 2 வாங்கினவன் எப்படி
அடுத்து ஒரு 2 உருவாக்கி 4 ஆக்கினான். அதே போல் நாம் ஆத்துமாக்களை பெருக்குறவர்களாக இருக்கணும் இல்லையா? அதே போல் அடுத்து மார்க் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் தியானித்து பாருங்கள். இங்கே பெத்தானியாவில் ஒரு குஷ்டரோகி வீடு, அது சீமோன் எனப்பட்டவன் வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஜன பந்தி இருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்கிற உத்தம தைலத்தை வெள்ளை கல் பரணியில் கொண்டு வந்து அந்த பரணியை உடைத்து அதில் இருக்கிற எண்ணெயை அவர் சிரசின் மேலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசு மேலே ஊற்றுகிறார். இதை பார்த்த அங்கே இருக்கிற மற்ற சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ விலையேர்ந்த தைலத்தை இப்படி வீணாக்குறியே, இதை விற்றா 300 வெள்ளி பணம் வரும், அதை தரித்திரர்களுக்கு நம்ம கொடுக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்துல இருப்பாங்க, உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யலாம், ஆனால் நானும் உங்களிடத்துல இறைனேன்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ தன்னால் இயன்றதை எனக்கு செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் இந்த தைலத்தை பூசி முந்தி கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கும் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் அங்கெல்லாம் இவள் நினைக்கப்படுவாள்னு சொல்கிறார். அப்போ வேதத்தில் தேவனை மகிமைப்படுத்திய அந்த ஸ்திரீயை சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதெல்லாம் அவளுடைய பேர், அந்த ஸ்திரீயை குறித்து நினைப்பூட்டுதல் வரும்னு நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. மார்க் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஒரு ஏழை விதவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து அங்கே காணிக்கை போடுகிறவங்கள ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு ஏழை விதவை ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை அந்த காணிக்கை பெட்டியிலே போடுகிறார். அப்போது இயேசப்பா சொல்கிறாரு, தம்முடைய சீஷர்களை அழைத்து காணிக்கை பெட்டியிலே பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகம் போட்டாள்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவளுக்கு முன்னாடி அநேகர் நிறைய பொன் வெள்ளி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவளை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள்னு சொல்கிறாரு. அப்போது ஆனால் மற்றவங்களோ தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தான் காணிக்கையை போட்டாங்க. அப்போ இவளுடைய காணிக்கையே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த 3 உவமைகளையும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு எல்லையிலையும் ஒவ்வொருவரும் செய்த காரியத்தை. அப்போது தாளந்தை எப்படி புத்தியுள்ள அந்த ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமமாய் தன் எஜமானுக்கு இருந்த அந்த தாளந்தை அவர்கள் பெருக்குகிறார்கள். அதே போல் தன்னால் இயன்றதை தேவனுக்கு செய்து அந்த தைலத்தை அவர் சிரசில் ஊற்றிய ஒரு ஸ்திரீ, அவளுடைய பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கதை பார்க்குறோம். ஒரு ஏழையான விதவை தன்னிடத்தில் இருந்த உள்ளவை எல்லாவற்றையும் தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்ததை பார்க்குறோம். இப்படி தான் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்தில் கொடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? தேவனுக்காக நாம் என்ன ஊழியம் செய்கிறோம்? கர்த்தருக்காக நம்ம விதைக்கிறோமா? ஊழியத்தை நாம் தாங்குகிறோமா? இல்லை அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தேவராஜ்யத்தில் சேர்க்கிறவங்களா இருக்கிறோமா? இல்லை புத்தி இல்லாத அந்த ஒரு தாளந்தை வைத்தவன் எப்படி அவன் புதைத்து வைத்தான், அதை போல் நாம் தாளந்துகளை புதைக்கிறவர்களாக இருக்கிறோமான்னு நம்ம இன்றைக்கி யோசிக்கணும். அப்போ நாமும் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தா இருக்கிற ஆத்துமாக்களை, நம் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி நித்திய ஜீவனுக்குள்ளே அவர்களை பிரவேசிக்க சத்திய வசனத்துக்குள்ளே அவங்களை நடத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்தில் எஜமானுடைய சந்தோஷத்திலே நாமும் பிரவேசிக்கணும். அப்படி நாமும் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன்.